Hi everyone, good morning in Chennai and good evening Costa Rica. Welcome back to my channel and எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. I am having a great time here in Chennai as well. So இன்னைக்கு இன்னொரு vlog தான் என்னுடைய I think this is the vlog number 3 from Chennai episode. Yes friends, Spencer Plaza. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? மறக்க முடியுமா அப்படின்னு தானே கேக்குறீங்க? கண்டிப்பா. One of the first mall of Chennai அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஸ்பென்சர் பிளாசா தான். எவ்வளோ தடவை நம்ம அந்த படியில் அந்த சவுத்துலலாம் உட்காந்துருப்போம் இல்லை லைக் so many years ago. ஸோ எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பென்சர் பிளாசா போகணும் அப்படின்னு அங்கேருந்து நான் வரும்போதே ஆக்சுவலாக அந்த பிளான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்தாச்சு ஸ்பென்சர் பிளாசா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வீக் டேயில் மார்னிங்கே கிளம்பிட்டோம். By the way, before getting into the video, please don't forget to subscribe my channel and share with your friends and family members and give your support. ஸோ வந்து மார்னிங்கே கிளம்பியாச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேங்க, செம்ம வெயிலாக இருக்குது அண்ட் டிராஃபிக் இஸ் ஓ மை காட் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. எங்கே போனாலுமே ஷாப்பிங் கிளம்பும்போது இருக்கிற அந்த இது வந்து ரிட்டர்ன் வரும்போது பயங்கர டயர்டாகிடுது. உண்மை தான். பட் என்ன பண்ணுறது, இப்போ நான் சென்னை வந்திருக்கேன், இந்தியா வந்திருக்கேன். இந்த டைமில் தான் ஐ ஹேட் டு மீட் எவ்ரி ஒன் அண்ட் கோ எவ்ரிவேர். ஸோ இதான் இந்த ஸ்பென்சர் பிளாசா. இந்த இடம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய மூவிஸில் நம்ம தமிழ் படங்களில் வந்து இந்த இடம் வந்திருக்கும். இஃப் ஐ எம் நாட் ராங், ஜென்டில்மேனில் கூட வந்து ஒரு ஃபைட் சீனில் இந்த இடம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது இதுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே. அப்போவே வந்து பேஸ்மெண்ட் பார்க்கிங்கு, உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டியில் இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து ரியலி செரிஷிங் மெமரிஸ். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நான் வந்து என்னுடைய ஆஃபீஸ் வந்து லைக் 2001, 2, 3 அந்த டைம் 4லலாம் நான் வந்து இங்கே எத்ராஜ் காலேஜ் பக்கத்தில் தான் ஒர்க் பண்ணேன். தட் இஸ் கிரீம்ஸ் ரோட்டில். ஸோ அப்போ வந்து நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்பென்சர் பிளாசாவும் சத்யம் சினிமாஸும் வந்து நாங்கள் போவோம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் போவோம். ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ சும்மா எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். ஸோ எனக்கு அந்த இதெல்லாம் வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்செடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற கடைகளெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிஜமாக சொல்கிறேங்க, வெளியில் இருக்கிற பல ஷாப்ஸை கம்பேர் பண்ண ஸ்பென்சர் பிளாசா இஸ் வர்த் பையிங். அவ்வளோ கம்மியான ப்ரைஸில், கம்மினா நான் ஐ வுட் சே லைக் 300, 250க்கெலாம் வந்து பயங்கர குவாலிட்டியான டாப், டிஷர்ட், ஸ்கர்ட், மென்ஸ் வேர் எல்லாமே கிடைக்குது. இப்போ நான் ஒரு சில கடைகளுக்கு போனேன். ஈவன் உங்களுக்கு வந்து ட்ரைபாடு, மொபைல் கேஸ், என்னோடய மொபைல் கேஸ் அங்கே நான் கோஸ்டாரிக்காவில் பல இடத்துல கேட்டேங்க. பேக் கேஸ், அந்த டெம்பர் கிளாஸ் எல்லாம் எங்கேயுமே வந்து என்னுடைய மொபைலுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியல. இங்கே வந்து 100 rupeesக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்ம எதெல்லாம் வந்து பாசிபிள் இல்லையோ வெளியில், அதெல்லாம் கூட இங்கே வந்து பாசிபிளாக இருக்கும். என்னென்னா உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கிறதுனால யூ ஹாவ் டு பிக். எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரைஸ் அண்ட் எல்லாத்தையுமே. தென் யூ கேன் கம் அண்ட் பை. ஸோ ஒரு 1 day தேவைப்படுங்க. ஸ்பென்சர் பிளாஸாலாம் போனோம்னா அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த கடைக்கு தான் போனோம். ஏன்னா இந்த கடைகளை பற்றி நிறைய ரிவ்யூஸ் நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன். ஸோ அதனால் ஃபேஷன் ஷோ அப்படிங்கிற அந்த கடை பேர். ரொம்ப அழகான டாப்பு, குர்த்திஸ், லாங் குர்த்தி, ஷார்ட் குர்த்தி, அதுக்கப்புறமா பலாசோ பேண்ட். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் 250, 300க்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து டெனிம் ஜாக்கெட் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்லீவ்லெஸ் அதெல்லாம் போட முடியல இல்லையா. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ கைண்ட் ஆஃப் அ டெனிம் ஜாக்கெட். அதுக்கப்புறமா வந்து குட்டியான பியூட்டிஃபுல் டிஷர்ட்ஸ்லாம் இருந்தது. ஒரு ஓவர் டாப், நிறைய ஒர்க் இருந்ததுங்க. சிக்கன் காரி ஒர்க், அப்புறம் கட்ச் ஒர்க், சம்கி ஒர்க், அந்த மாதிரி நிறைய வந்து ஒர்க் இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், ஃப்ளாட் 50% ஆஃப் இன்னமும் இருக்குங்க. நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மேபி இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஹி வாஸ் லைக் சூப்பர் ஃப்ரெண்ட்லி அண்ட் சூப்பர் கைண்ட் வித் மீ. ஸோ எல்லாருக்கிட்டையுமே அவங்க நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் மார்னிங்கே போயிட்டோமா, அதனால் ரொம்ப பேர் இன்னும் வர ஆரம்பிக்கல. ப்ளஸ் வீக் டே வேறு, அதனால் ரோட்டில் தான் டிராஃபிக்காக இருந்தது தவிர கடையில் நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணோம். அண்ட் இந்த பர்டிகுலர் டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏனே தெரியல, அதில் ஸ்மைல் எழுதியிருந்ததுனாலையா இல்லை அந்த ரெயின்போ கலர் காம்பினேஷன்ஸ்னாலையான்னு தெரியல. அவரும் நிறைய எடுத்து காமிச்சார், இது பாருங்கள் அது பாருங்கன்னு. என்னுடைய கண் என்னவோ இட் வாஸ் லைக் ஸ்டிக்கிங் டு ஸ்மைல். ஐ ஃபெல்ட் லைக் த டிஷர்ட் வாஸ் காலிங் மை நேம் அப்படின்னு இருந்தது. ஸோ நான் அதுதான் வந்து எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பலாசோ ஸ்கர்ட்டு அண்ட் டெனிம்லேயே வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இல்லாமல் ஒரு ஷார்ட், ஐ மீன் ஸ்லாக் மாதிரி கேட்டேன். அந்த மாதிரி கேட்டிருந்தேன். நிறைய போட்டு அவர் ஆக்சுவலாக குடஞ்சேன், இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க, என்னுடைய மைண்டில் இது மாதிரி இருக்குது. அவர் எல்லாமே வந்து பொறுமையாக எடுத்து காமிச்சார் கண்டிப்பாக. அண்ட் தென் ஐ டிசைடட் வித் கப்புள் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். நான் வந்து என்னென்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படிங்கிற விலாக்லாம் இப்போ எனக்கு ஷேர் பண்ண சுத்தமாக டைம் இல்லை.
நான் when I'm back to Costa Rica என்னுடைய ஃபஸ்ட்டு vlog நான் ஷேர் பண்ணும்போது அதில் வந்து நான் இங்கேருந்து என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பட் சம் ஆஃப் தெம் நாங்கள் யூஸ் பண்ண தொடங்கிடுவேன் பிகாஸ் ஐ நீட் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு இங்கே வந்து தேவைப்படுது. ஹவெவர் ஐ வில் ட்ரை டு ஷேர் வித் யூ ஆல் வித் த ப்ரைஸ். ஸோ அந்த கடைக்கு முடிச்சுட்டு நேராக வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து அந்த ரேயன் மெட்டீரியல் ஸ்கர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. சூப்பர் குவாலிட்டிங்க. 600க்கு நிஜமாக சொல்கிறாது, நீங்கள் நல்லா பார்கென் பண்ணி அடித்து வாங்கலாம். எனக்கு அந்த கடைக்கு போயிட்டு திருப்பி இல்லை இதை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் வந்தேன். செம்ம குவாலிட்டியாக இருந்தது. இதே ஸ்கர்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன், டி நகரில் பார்த்தேன், ஒரு சில கடைகள்லாம் விசாரித்தேன். அவங்க 750 850 சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட 200 rupees 250 rupees உங்களால் வந்து கம்மியாக வாங்க முடியும். அண்ட் நீங்கள் ஒரு 2-3 பீஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே வந்து கம்மி பண்ணி தராங்க. சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த மிஸ் வேர்ல்டுங்கிற கடையும் நல்லா இருந்ததுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. க்ராப் டாப், அதுக்கப்புறமா வந்து சிக்கன் காரி ஒர்க், ஷார்ட் குர்த்தி, அந்த ப்ரீவியஸ் கடையில் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே இந்த கடையிலையும் இருந்தது. அண்ட் எனக்கு இந்த காஷ்மீரி ஸ்டோர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த பர்ஃப்யூம், நேச்சுரல் பர்ஃப்யூமில் நம்ம பாடி ஸ்ப்ரேலாம் கிடைக்கும் இல்லையா, அது ஜவ்வாது, சந்தனம், அப்புறம் அவங்களுடைய அந்த பஷ்மினா ஷால்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஜுவல்லரி பீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை, அதனால் வந்து நான் பெருசாக இங்கே எதுவும் வாங்கலை. ஸோ இன்னொரு சர்ப்ரைஸ் எனக்கு என்ன தெரியுமா இருந்தது, ஸ்பென்சர் பிளாஸாக்குள்ளேயே ஜூடியோவும் இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஜூடியோ போகணும் சென்னை போகும்போது அப்படிங்கிற இது வந்து நான் அங்கேருந்தே திங்க் பண்ணிகிட்டே வந்திருந்தேன். ஸோ இங்கே இதுக்குள்ளேயே ஜூடியோ இருந்தேனே, ஐ வாஸ் லைக் ஓகே ஒய் நாட் ஹிட் 2 birds in 1 stoneங்கிற மாதிரி ஒரே கடையில் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஜூடியோ. கவுன்ஸ் எல்லாம் வந்து, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கவுன்ஸ் வந்து வேறு ஃப்ளோரில் இருந்தது. ஹாய், தட்ஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ நான் வந்து இங்கே ஒரு க்ராப் டாப் எடுத்தேன். நான் அது வந்து மோஸ்ட்லி கோஸ்டாரிக்கா போய் தான் போடுவேன் பிகாஸ் டெஃபினட்டாக அதை நான் இந்தியாவில் வேர் பண்ண முடியாது. பை த டைம் ஐ வில் ஷோ யூ தேர். அதுக்கப்புறம் ஒரு சில க்ராப் டாப்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஃபார் ஸ்கர்ட்ஸ் ஆர் ஃபார் ட்ரௌசர்ஸ் இல்லைனா ட்ராயர் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் சிலதெல்லாம் எடுத்திருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் 20 to 30% ஆஃபில் இருந்ததுங்க. ஸோ இது எப்படியும் பார்த்தாலும் 399 499 அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ இந்த தடவை ஒயிட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற டிசிஷன்னால் நான் ஒயிட் எல்லாமே பார்த்தேனே தவிர எடுக்கலை. ஏன்னா நான் அவ்வளோ ஒயிட் டிஷர்ட் அண்ட் டாப் வச்சுருக்கேன். பட் ஃபைனலி க்ராப் டாப் எனக்கு ஒயிட்டில் தான் அமைஞ்சது. எனிவே, ஸோ இன்னொரு ஃப்ளோர் இருக்குதுன்னு சொன்னாங்க ஜூடியோவில். நான் அந்த ஃப்ளோரில் போய் தான் கடைசியில் வந்து அந்த வெஸ்டர்ன் கவுன்ஸ் மாதிரி எடுத்தேன். நாட் ஓன்லி டு வேர் ஹியர், இன் ஜென்ரல் அது எங்கே வேணுமோ வேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கவுன்ஸ் பார்த்துருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஜீனு, டிஷர்ட், க்ராப் டாப், அதுக்கப்புறமா ட்ராயர்ஸ், பலாசோஸ் கொஞ்சம் இருந்தது, அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த பர்ஃப்யூம், அப்புறமா அந்த லிப் பாம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாக்கெட் ஃப்ரெண்ட்லி திங்ஸ் இதெல்லாம் வந்து ஒர்த் பையிங். ஏன்னா எல்லாமே குட்டி சைஸில் ஜஸ்ட் 105 rupees அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் நல்ல பர்ஃப்யூமும் நல்லா இருந்தது. ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அஃப்கோர்ஸ் பில்லிங் போகிற இடத்துல மட்டும் செம கூட்டம் இருந்தது. ஸோ அப்புறம் ஜீன் அதெல்லாமும் பார்த்துருந்தோம். நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு கடைக்கு போனோன்னே எடுத்துடாதீங்க. எல்லா கடைகள்லையும் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நாங்கள் யூஸ்வலாக பண்ணுவோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி. ஸோ தட் நம்ம வந்து ஒரு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அந்த டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்கே வாங்கலாம், எது பட்ஜெட்டில் இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லிஃப்ட் நான் லிஃப்ட்லாம் பார்த்து எக்ஸைட் ஆனேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு லிஃப்ட்டில் போகிறதுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது அங்கே. ஓகே, இது வந்து லெவல் 2ன்னு நினைக்கிறேன். ஈவ்ஸ் ஃபேஷன், லைக் ஃபியூ இயர்ஸ் அகோ, ஒரு 4-5 yearsக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இதே ஸ்டோர்லேருந்து வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். நான் உள்ளே நுழையும் போதே அந்த ஓனர் அண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே, அக்கா நீங்கள் இது 4-5 yearsக்கு முன்னாடி வந்து இங்கே வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாருக்குமே என்ன ஞாபகம் இருந்தது. எனக்கு ஐ வாஸ் டோட்டலி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா எனக்கு இந்த ஓனர் சாரை தவிர பெருசாக எனக்கு வந்து அங்கே யாரும் ஞாபகம் இல்லை. பட் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து தேவர் லைக் எங்களுக்கு உங்களை நல்லா ஞாபகம் இருக்குது, எப்படி இருக்கீங்க, ஏன் இவ்வளோ வருஷமாக வரல அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. சூப்பர் ஹாப்பியாக இருந்தது. ஸோ இங்கே வந்து நியூ கலெக்ஷன்ஸுங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது இங்கே 350 ஆரம்பித்து 1500 வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். அண்ட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக. இப்போ உங்களுக்கு ஒரு நார்த் இண்டியன் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி பீஸ்லாம் வேணும்னு நினச்சிக்கோங்களேன். சில மேரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இண்டியன் ப்ளவுஸ், அதுக்கான சாரீ, அதுக்கான குர்த்தீஸ் எல்லாம் அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கில் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க கிடைக்குங்க. இப்போ சப்போஸ் இங்கே இல்லாட்டுமே கூட நீங்கள் ஏதாவது ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனர் ஸ்டோர், பட் இன் யோர் பட்ஜெட். இது வந்து பயங்கரமான ஹைஃபை டிசைனர் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த பிளாக் ட்ரெஸ் பாருங்கள், அப்பா அப்படி ஒரு அழகு. ஆனால் எகெயின் நோ பிளாக் நோ ஒயிட்னு பவித்ரா அப்படின்னு மனசுக்குள்ளே நான் வந்து என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் இந்த மாதிரியான இவ்வளோ கிராண்டான இந்தியன் அவுட்ஃபிட்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் போடவும் மாட்டேங்க. அதுவும் எனக்கு வந்து பட் உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக தான். பட் அந்த 2 கேர்ள்ஸுமே வந்து இல்லை அக்கா நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்லி எனக்கு நீங்கள் வீடியோ எடுங்க பரவாயில்ல, நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் வாங்காட்டியும் பரவாயில்லன்னு சொல்லி எவ்வளோ ஸ்வீட்டாக எல்லாத்தையும் எடுத்து காமிச்சாங்க. ஸோ அகெயின் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஸ்பென்சர் பிளாசா வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஈவ்ஸ் டிசைனர் வேர்ல்டை செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ இந்த கடையை பற்றிய நான் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து நியூ டைப்ஸ் ஆஃப் ஷராரா வந்திருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பஞ்சாபி டைப்பான குர்த்திஸ் அண்ட் பேண்ட்டு செட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாமே. இந்த மாதிரி பக்கா பார்ட்டி வேர் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா 1200 தாங்க. எந்த சைஸுமே எஸ்லேருந்து ஆரம்பித்து XXL வரைக்குமே உங்களுக்கு 1200 தான். அவ்வளோ ஒர்க் இருந்தது. அந்த ஸ்டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ வில் ஆல்வேஸ் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ஷாப் இன் ஸ்பென்சர் பிளாசா. அதுக்கப்புறம் இந்த ரெடிமேட் ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுசஸ்லாம் இப்போ வந்திருக்கு இல்லையா, ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படியும் ஒரு 700 to 1000 rupees இருக்கும். இங்கே அதுலேயே டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணியுமே உங்களுக்கு அந்த ரேட்டில் தான் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு வெட்டிங் சீசன் பார்ட்டி சீசன் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் லுக்கிங் ஃபார் சம் நார்த் இண்டியன் அவுட்ஃபிட்ஸ்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் செக் இட் அவுட். யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் மை நேம், ரெஃபர் மை வீடியோ அண்ட் கெட் மோர் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் இட். அது மாத்திரம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி போதும் அப்படின்னாலும் அவங்க வந்து நான் மெயினாக இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு தான் வந்தேன் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அப்புறம் அவர் ஓனர் சார்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போதே எவ்ரிபடி வாஸ் லைக் பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் நைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும். இங்கே வந்து டெனிம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு போகணும் இல்லையா, நான் அவர்கிட்ட டெனிம் சொல்லி வச்சுட்டு தான் வந்தேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர் அண்ட் தென் டிசைட் எந்த கடையில் வந்து வாங்கலாம், எதில் பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நல்லா இருந்தது. டெனிம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் பாருங்களேன். இந்த மின்ட் க்ரீனில் வந்து ஒரு மாதிரி க்ரீம் காம்பினேஷனில் டெனிம், நிறைய டைப்ஸ் ஆஃப் டெனிம் இருந்தது. பட் இங்கே இவங்க குறைக்கவே இல்லைங்க. தேவர் வெரி ஸ்டபர்ன் இன் அ ஃபிக்ஸட் ப்ரைஸ். இது வந்து 1570 அந்த ப்ரைஸில் சொன்னாங்க. சிலதெல்லாம் இன்னுமே கூட அதிகமாக இருந்தது. பட் தேவர் நாட் ரெடி டு கம் டவுன் ஆர் பார்கெயின். அதுக்கு வந்து அவங்க ரெடியாக இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், பசி வந்துடுச்சு, சாப்பிட வந்துட்டோம். ஸோ திருப்பதியில் வந்து பீமாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். திருப்பதி போய் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அது வந்து இங்கே ஸ்பென்சர் பிளாஸாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பியோர் வெஜ்ஜு, சூப்பர்பான செம்ம டேஸ்டியான நீங்கள் ஆந்திரா ஃபுட்டு, ஆந்திரா மட்டும் இல்லை நிறையவே இருந்தது. நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கன்னா மெயினாக வந்து பீமாஸில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன் பொண்ணு இருக்கா தெரியுமா அனு, அவெல்லாம் ஃபுல் மீல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறவ. ஸோ அதனால் அவள் வந்து இந்த சின்ன விஷயங்களுக்கெலாம் போக மாட்டா. ஸ்ட்ரெயிட்டாக ஆந்திரா மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டா. அதில் வர ஸ்வீட்டெல்லாம் எங்கிட்ட தள்ளிட்டா. ஸ்வீட்னால் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு சக்கரை பொங்கல் நினச்சா குலாப் ஜாமுனை வந்து லைட்டாக மேஷ் பண்ணி மேலே கீ விட்டு கொடுத்துருந்தாங்க. ஐயோ இப்போ பார்த்தா கூட எனக்கு பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சிஸ்லர் பைத்தியம். எங்களுக்கு வந்து நல்ல காரம் புளிப்பு, ரொம்ப காரம்லாம் இல்லை, எனக்கு தாங்காது. லைட்டான ஒரு காரம் புளிப்பு, அந்த நான் என்னோடய எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் ஃபேஸ்லேயே பார்க்கலாம். அந்த சிஸ்லர் என்னவோ அந்த சிஸ்லரில் அப்படியே புகையாக வந்து அதை எடுத்து வைக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமாக எனக்கு இருக்கும். அது நானே என் ஃப்ரெண்ட் 2 பேருமே மீல்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். வி ஆல்வேஸ் ட்ரை டு கோ ஃபார் சம் சிஸ்லர்ஸ். அது சைனீஸாக இருக்கலாம், நம்மளுடைய ரெகுலர் சிஸ்லர் இருக்குல்ல, நம்ம ஃபுட்லேயே சிஸ்லிங் பண்ணி தருவாங்க, அதில் இருக்கலாம். அதுவும் அந்த பர்ன்ட் கேபேஜ் இருக்கும் தெரியுமா அடியில், பயங்கரமாக இருக்குங்க அது. ஸோ ஹாப்பியாக சாப்பிட்டேன். கண்ணெல்லாம் எனக்கு தண்ணி வந்துச்சு. ஏன்னா சிஸ்லர்ஸ்லாம் சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் 2-2.5 வருஷம் ஆன ஒரு ஃபீலு. என்னையே அறியாமல் ஆனந்த கண்ணீர் வந்தது என் கண்ணிலேருந்து. அந்த மாதிரி இருந்தது. டு த பாயிண்ட், உப்பு காரம் அந்த டேங்கினஸ் எல்லாருமே எங்களை பார்த்தாங்க. இவங்கள மாதிரி நம்ம சிஸ்லர் சொல்லலாமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓமை காட், இப்போ பார்த்தா கூட எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பீமாஸ்க்கு ஸ்பென்சர் பிளாஸா போனீங்கன்னா இந்த பீமாஸ் ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மீல்ஸ் பிடிக்குன்னா மீல்ஸும் ட்ரை பண்ணலாம், ஆந்திரா மீல்ஸ். இல்லைனா எங்களை மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் ட்ரை பண்ணலாம். அண்ட் மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 299 தான் இருந்தது. சிஸ்லர்ஸ் வந்து
420 rupees சம்திங் இருந்தது. செம்ம டேஸ்ட், என்னால் தாங்கவே முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். வி ஹேட் அ குட் சேட். அப்போ தான் நாங்கள் அந்த எந்தெந்த கடைகளில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த ப்ரைஸ்லாம் நோட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த டைமில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, சரி இங்கே இதெல்லாம் இருக்குது, நம்ம எதுவும் போய் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. செம்ம ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு ஒரு லஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜூடியோடைய அந்த இன்னொரு ஃப்ளோர், அது வந்து பீமாஸ் இருக்கிற அதே ஃப்ளோரில் தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான வெஸ்டர்ன் கவுன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 899 1000 அந்த ரேஞ்சு தான். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, எந்த ட்ரெஸ்ஸு நம்ம இந்தியாவில் வாங்கிட்டு போனாலுமே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா தையல் விட்டுடும். ஸோ நீங்கள் வந்து அப்ராட் கிளம்புறதுக்கு முன்னாடி, பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கடையில் நீங்கள் என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் அதை ரீஸ்டிச் பண்ண கொடுத்துருங்க. ரீஸ்டிச்னால் மெயினாக வந்து அந்த எங்கெல்லாம் உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸ், இடுப்பு அங்கெல்லாம் மட்டும் இன்னொரு தையல் போட்டு எடுத்துன்னு போயிடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ நான் என்னென்ன கவுன் எடுத்தேன்னு நான் சொன்ன மாதிரி அப்புறமா காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்து பார்த்தா 5:30 அதோட விட்டோமா, எடு வண்டியை ஃபீனிக்ஸ் மாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கே வந்து ஃபீனிக்ஸ் மாலில் மெயினாக வந்து ஷாப்பிங்காகன்னு நான் மால் போகலைங்க. ஒரு லிப்ஸ்டிக் ஷேடு வந்து அவங்க டெஸ்டரை கொடுத்துட்டாங்க பில்லிங் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் மெயினாக அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அண்ட் ரொம்ப லேட்டாக போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதிலே வந்து கம் வித்தின் அ வீக் ஆர் லைக் 6 days அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. ஸோ அதனால் செஃபோராவில் வந்து ஒரு லிப் ஷேடு வாங்கியிருந்தோம். பட் தட் வாஸ் லைக் ஐ டோன்ட் நோ ஹவு கம் தட் ஹேப்பன்ட். அது டெஸ்டரை கொடுத்துட்டாங்க. அதனால் அதை வந்து நாங்கள் பில்லிங்கோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு, இல்லை இந்த லிப் ஷேடு வந்து எங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வந்து மாற்றிட்டு வந்தோம். அண்ட் தென் ஐ ஆல்சோ வாண்டட் டு செக் கப்புள் ஆஃப் ஜுவல்லரி ஷாப்ஸ், ஜிஆர்டி, மலபார் கோல்டு. இல்லை ஜிஆர்டி அங்கல்ல, மலபார் கோல்டு தனிஷ்க்கும் இருந்தது. பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை. அதனால் அது அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய் சும்மா பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருந்ததுங்க. இஃப் யூ ரியலி வாண்ட் டு கோ ஃபார் காஸ்மெட்டிக்ஸ், பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஒரு எலிகண்ட்டான ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் இந்தியன் வேர் பார்க்குறீங்க, எத்னிக் வேர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற கவுன்ஸ் அண்ட் க்ராப் டாப்ஸுமே கூட எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஐ பெட்டர் லைக் ஜூடியோ இன்னவே. பட் எத்னிக் வேர்லாம் கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் ஆடி சேல் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் பீப்புள் இன் சென்னை வாட்சிங் மை வீடியோ, கண்டிப்பாக போயிட்டு ஸ்பென்சர் பிளாசா அண்ட் ஃபீனிக்ஸ் மாலில் லைஃப் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% ஆஃப் இருந்தது. ஸோ ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே தாங்க வரும். ஒரு 699, 700 அது எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே இப்போ அந்த ப்ரைஸ் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு டெஃபினெட்லி இட் இஸ் ஒர்த் பையிங். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அவ்வளோதாங்க, சும்மா பாட்டா அப்புறம் மற்ற கடைகளுக்கெலாம் ஜஸ்ட்டு போய், இன்னும் ஆடி சேல் ஸ்டார்ட் பண்ணல, அதனால் வி ஜஸ்ட் வெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல் த ஷாப்ஸ். இந்த கடைக்கு வரணும், ஹோம் ஸ்டாப்க்குன்னு நினச்சிட்ருக்கேன். பிஃபோர் ஐ லீவ் இது வரணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இதோட இந்த ஷாப்பிங் vlog முடிச்சுக்கிறேங்க. என்னுடைய நம்பர் 3 vlog ஃப்ரம் இந்தியா, சென்னை. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் ஜாலியாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you all soon in my next vlog. Take care and bye-bye.